ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோபேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோபேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோபேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீங்கன்னா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார். நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்றா பார்க்கலாம். சொல்லு. நீ மந்தாயத்து கேட்ல சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசு. உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியல, ஒரு கத்துக்குட்டி. நீ கத்துக்குட்டி. காலையில 11:30 மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும். நீ சூரியனை நேரா பார்த்தது கூட கிடையாது. சூரியன் மேல வந்தா தான் இப்படி பாக்குற ஆள் நீ. சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விழுவும். அப்படிப்பட்ட ஆள் நீ. 3:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு 5 மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டை ஆட்சி பண்ற ஆள்கிட்ட 11:30 மணிக்கு எந்திரிச்சு நட்ட நடுவுல மேல சூரியன் இருந்து உழுவுற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா, சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு? அந்த கூஜா தூக்கருக்கு இங்க ஒரு சாராய அமைச்சர் சுத்திட்டு இருக்கார் கரூர். இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான பேர் வழினா, சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி 1 வருஷமாக காவல்துறையால் தேடப்படக்கூடிய குற்றவாளி. இந்த கொடுமை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இந்தியாவில் எங்கேயாவது இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? ஒரு சாராய அமைச்சருடைய சொந்த தம்பி எங்கேயும் இல்ல, சென்னையில ஈசிஆர் ரோட்ல தான் இருக்கிறார். தமிழ்நாடு காவல்துறை வந்தா காலையில புடிச்சிட்டு போய்க்கலாம். பட் எனக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு வெளியே இருந்தா நல்லதாங்க. அதனால கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும் தான் நானும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன்லாம் வருது, கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கட்டும், அப்ப பாத்துக்கலாம். சொந்த இந்த மாவட்டத்தினுடைய பதவி பிரமாணம் எடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து இந்த நாட்டினுடைய சட்டத்தை எல்லாம் காப்புன்னு சொல்லி இருக்கக்கூடிய சாராய அமைச்சருடைய தம்பி காவல்துறையால் தேடப்படக்கூடிய முக்கிய குற்றவாளியா 1 வருஷம் வெளியே. அவர் ஏத்தீங்கன்னா கரூர்ல என்ன, காவல்துறை கொண்டு வந்து கஞ்சா பொட்டலத்தை வச்சு கைது, அல்லது உங்க வீட்டுல கொண்டு வந்து அவங்களே மண்ணை கொட்டிட்டு மண்ணை திருடுனீங்க அப்படின்னு கைது. அதுதான் கரூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டருக்கு இந்த சாராய அமைச்சர் குடிக்கக்கூடிய பரிசா இருக்கு. கரூர்ல இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், இதற்கு முன்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் இதுதான் சாராய அமைச்சர் கிடைக்கக்கூடிய பரிசா இருக்கு. அதனால இவங்க எல்லாம் அம்மா நீங்க விடக்கூடாதுங்க அம்மா. இவங்க எல்லாம் உங்களுடைய குலத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. குலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ 3 மொழி கத்துக்க அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன், அன்பில் நல்லா கேட்டு, காதுல நல்லா காது திறந்து கேட்டுக்க. நான் சொல்றேன், நல்லா கேட்டு. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாணை தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படிச்சவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை எங்கிட்ட வச்சுக்க. நாங்கள் கேட்பது ஆதாரப்பூர்வமான கேள்வி. இதெல்லாம் 4:30 மணி 5 மணி 6 மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க. உங்களை போல 11 மணி 12 மணிக்கு உச்சி தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவங்க கிடையாதுங்க. நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வழி தெரியுங்க. கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும். கற்றவனுக்கு போரிடத்துல என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும். மோடி அவர்கள் கை கொடுத்தனை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க, கல்விக்காக மட்டும்தான். அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான்.
இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு பின்னுக்கு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்பநிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஒட்டணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான். மோடி என்ன சொல்றாரு? மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா? படிக்கிறதெல்லாம் தமிழ்ல, ஒரு ஆங்கில மொழி, ஏதாவது ஒரு இந்திய மொழிய 3வது மொழியா படிங்கன்னு சொல்றார். கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்திய படிங்க. ஒரு மொழிய 3வது மொழிய பிடிச்ச மொழிய படிங்க. இதுல எங்க ஹிந்திய திணிக்கிறார்? எங்கங்க ஹிந்திய திணிக்கிறார்? மோடி அவர்கள் எங்கே ஹிந்திய திணிக்கிறார்? யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாருங்க ஐயா. இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறது இல்ல, ஆங்கிலத்தில் பேசுறார். அந்த ஸ்பீச்சை மொழிபெயர்த்து தமிழ நம்ம மொழிபெயர்க்கிறோம். தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்தில் ஹிந்தி பேசாம ஆங்கிலத்தில் உங்களிடம் பேசுறாங்க. தட்டு தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க. இந்த மனுஷன் ஹிந்தியை திணிப்பாராங்க ஐயா? இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே, உணர்ச்சியா பேசலாமே. இந்த மனிதனும் நம்மளை போல இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாருங்க ஐயா. இவருக்கு ஹிந்தி நல்லா வரும், குஜராத்தி, அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார். நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள கால் எடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிக்கிறாரு? எங்க நிக்கிறார் பாரு. அதற்கு நம்ம மேடையில் அவரே சொல்றாரு பல இடத்துல, உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கங்க, அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த மனுஷன் ஹிந்தியை திணிக்கிறாரா? இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசினது இல்ல, நம்மள எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறாரு. இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வளர வேண்டும், பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் 3 மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க. தமிழ் மொழியில படிக்க வைங்க, ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க. ஒரே ஒரு மொழி, மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி, ஒரே ஒரு பேப்பரை 6ஆம் கிளாஸ்ல இருந்து கூட படிச்சுட்டு வரட்டும், அவ்வளவுதான் அவர் சொல்றாரு. அதை பொய்ய சொல்லி மேடையை போட்டு நீங்களே இந்தி கூட்டணி என்கின்ற போர்வையில உலகமாக அயோக்கியன்ல ஒரே மேடையில் உலகமாக அயோக்கியன் கேட்டா இந்தி கூட்டணி எல்லாம் சொல்றாங்க. ஐயோ ஹிந்தியை திணிக்கிறார். எங்கேயா இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய சொந்த ஊர்ல திருச்சி பச்சைமலை ராமநாதபுரம் கிராமத்துக்கு போங்க. ஒரு ராமநாதபுரம் ஒரு கிராமம் இருக்குங்க பச்சைமலையில, திருச்சியில். அவருடைய சொந்த மாவட்டம். 2 ஆண்டுகளாக அந்த ஊர்ல அரசு பள்ளி இடிச்சு மக்கள் அங்க இருக்கக்கூடிய அரசு மரத்துக்கு கீழே போர்டு வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க. மாநிலத்தினுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சருடைய சொந்த ஊர்ல மக்கள் அரசு மரத்துக்கு கீழே பிளாக் போர்டு வச்சு படிக்கிறாங்க. காரணம், 2 ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்ட பள்ளி இன்னும் கட்டலிங்க ஐயா. இவரு மகை அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மகை பிரெஞ்சு படிப்பாராமா. பிரெஞ்சு படிக்கிறாருங்க ஐயா, பிரெஞ்சு படிக்கிறார். அவர் ஹிந்தியோட படிக்கல, அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க, ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு. ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் 2 மொழி மட்டும்தான் படிக்கணுமா, 3வது மொழி படிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், தாய்மார்கள் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அம்மா நீங்க தான் மாற்றத்தை கொடுக்க போறீங்க. தமிழகத்தில் தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 56 லட்சம், அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் 52 லட்சம். நீங்களே சொல்லுங்க, தனியார் பள்ளி அதிகமா அரசு பள்ளி அதிகமா? தனியார் பள்ளி 56 லட்சம், அரசு பள்ளி 52 லட்சம். சிபிஎஸ்இ ஸ்கூல், ஐபி என்னென்னமோ இருக்குதுங்க ஐயா, அந்த பேர் எனக்கு வாயிலே வரமாட்டேது. அதுல 3 மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் 30 லட்சம் இருக்காங்க. 30 லட்சம் பேர் 3 மொழி படிக்கிறாங்க. ஆனா அந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க மட்டும் 2 மொழியா. திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். 3 பேர் நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2ஆமா. 2 மொழி மட்டும்தான் நீ படிக்கணும். படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு, எந்த படம் வெளியே வரும், அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்ல ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா கூலிங்கா பீரே இல்லைன்னு. நான் சொன்னேன் கூலிங் பீரை விடுங்கண்ணா, நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான்.
அது கூட திமுக காரன் என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மாக்ல இருக்கு. அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும். திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கு. திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அவனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவன் குழந்தைக்கு ஒரு நியாயம், சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நியாயம். நம்ம குழந்தைகள் 2 மொழி, அவர்களுக்கு 3 மொழியே. அவங்க மேல 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 போகணும். நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை. ஒரு மொழியை படிங்கன்னு பிரதமர் சொல்றாங்க. இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை பாருங்க, கடந்த 4 ஆண்டுகள்ல பட்ஜெட்டை மட்டும் பாருங்க. 4 ஆண்டுகள்ல பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் 4 ஆண்டுகள் எவ்வளவு வந்திருக்கு? 2021-22 32,599 கோடி தமிழக அரசினுடைய கல்வி பட்ஜெட். 2022-23 36,895 கோடி. 23-24 40,299 கோடி. 24-25 44,000 கோடி. அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் பெரியோர்களே தாய்மார்களே பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 4 வருஷத்துல மட்டும் 1,53,000 கோடி ரூபாய். இந்த 2,100 கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. 1,53,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட். நாம கேட்கிறோம், எதுக்கு அரசு பள்ளியில டாய்லெட் இல்ல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல 3 லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம். எங்கயா கொடுக்கல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் மக்கள் அரசு மரத்து கீழே அமர்ந்து படிக்கிறாங்களே, எங்கயா பில்டிங்கை காணா? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் நியாயப்படி. 52% பள்ளியில மட்டும்தாங்க ஐயா 35 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆசிரியர் ரெக்ரூட்டே பண்றது இல்ல. எங்கன்னு கேட்டா மோடி அவர்கள் 2,190 கோடி கொடுக்கல. ஏயா 1,53,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வா என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடை மாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், ஏழை தாயினுடைய மக்கள், விவசாய பெருமக்களுடைய மக்கள் 3 மொழி படிக்க கூடாது, அவங்க 2 மொழி தான் படிக்கணும், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். நேத்து அண்ணன் இந்த 2G புகழ் ராஜா சொல்றார், இந்த ஹிந்திக்காரனே ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான். ஐயா உழைச்சுதாங்க ஐயா சாப்பிட்றான். ஹிந்திக்காரன் உழைச்சுதானங்க ஐயா சாப்பிட்றான். ரோட்ல பிச்சையார் எடுக்கிறாங்களாங்க ஐயா. யாராவது ஹிந்திக்காரன் இங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவன் இங்க இந்த ஊர்ல வாழ்றான். நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் பேசினதே கிடையாது. யாராவது ஒரு இந்திக்காரன் வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்கள இவங்க இங்கிருந்து பான்பராக்கு வாயன், ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம், இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க. யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா?